என்ன பண்றியா? ஆளுக்கு ஒரு ஆளை பிடிச்சு வச்சுக்கிறியா? எனக்கு அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் தெரியும், அதெல்லாம் நல்லது, யாரும் இல்லன்னு சொல்ல, அண்ணன் நல்லவங்க தான். உங்களுக்கு இயேசுநாதரை தெரியுமா? எனக்கு மோகன் சி லாசரஸ் தெரியும், அண்ணன் நல்லவங்க தான், அண்ணனை பத்தி ஒரு குறையும் இல்ல. உனக்கு இயேசுநாதரை தெரியணுமே. மோகன் சி அண்ணனை தெரிஞ்சு உனக்கு என்ன பிரயோஜனம்? அண்ணன் போகும்போது பரலோகத்துக்கு கை பிடிச்சு கூட்டு போவாங்களா? அவர் உள்ள போறத மட்டும் தான் பாப்பாரு. நானா இருந்தாலும் அதான் செய்வேன். திரும்பி உட்காந்துட்டு நாங்க லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க போறோம். மஸ்கட்ல நமக்கு காணிக்கை கூட்டம் எல்லாம் வந்துருச்சா பாருன்னு கேட்டுட்டு இருக்க போறோம். வந்தா என்ன, வராட்டி எங்களுக்கு என்ன? பரலோகத்துக்கு போய் நிக்கிறதா எங்க வேலை முதல்ல. இதுல உங்களுக்கு ஒரு பெருமை, எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், எவனை தெரிஞ்சாலும் பிரயோஜனம் இல்ல. இயேசுநாதரை தெரிஞ்சா மட்டும் தான் நீ பரலோகத்துக்கு போவ. அத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா விசுவாசிகள் இன்னைக்கு ஒரு பெருமை இருக்கு. பிரதர் எம்டி ஜெகன் இருக்கார்ல, அவருக்கு ரொம்ப க்ளோஸ், இயேசுநாதர் ரொம்ப தூரமா இருக்காருன்னு அர்த்தம். இயேசுநாதர் கிட்ட இருந்தாருன்னா எவனுமே ஒண்ணு க்ளோஸா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென். எவ்வளவுக்கு எவ்வளவு உலகம் உனக்கு கிட்ட இருக்குதோ பரலோகம் தூரமா இருக்குன்னு அர்த்தம். எவ்வளவுக்கு எவ்வளவு பரலோகம் கிட்ட இருக்குதோ உலகம் உனக்கு தூரமா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம். அல்லேலூயா.